ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே இங்கே நல்லா இருக்கேன். எல்லோரும் வீட்லேயுமே பொங்கல் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி 3வது நாளாக போயிட்டுருக்கு. பொங்கல் வந்தாலே க்ளீனிங்லேயே ஃபஸ்ட்டு வேலையாக பார்த்திங்கன்னா கிச்சன் தான் பெரிய வேலையாக தோணும். அதை முடிச்சிட்டாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு கிச்சன் வந்து ஃபுல்லாக எப்போவுமே வந்து மேலோட்டை தான் நம்ம பண்ணுவோம். டீப்பாக பண்ணும் போது டைம் இருக்கும், நாளும் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பொங்கல்னால எல்லா வீட்லேயுமே சுத்தம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து கிச்சன் வேலை ஓவரால் எல்லாமே முடிஞ்சிச்சு. அது பெரிய வேலைன்றதால் அதை சீக்கிரமாக முடிச்சிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா எங்களுடைய ரூம்னு சொல்லக்கூடாது, இது சிம்பிளாக சின்னதாக தான் இருக்கும். இதில் தான் வந்து பூஜை ரூமும் இருக்குது, எங்களுடைய துணியெல்லாம் வச்சுக்கிற அலமாரியும் இதில் தான் இருக்குது. அதனால் நாங்கள் எல்லாமே தான் வச்சுப்போம். இந்த மேட் ஷீட் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஓரளவுக்கு ரேட் அதிகமாக தான் இருக்குது. நேரடியாக வாங்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எனக்கு ஆன்லைன் வாங்கினா கம்ஃபர்டபுளாகவே இல்லை. அதனால தான் போய் நேரடியாகவே வாங்கிட்டேன். 5 மீட்டர்னு சொல்லிவிட்டு 215 கொடுத்தாங்க. இது ஒர்த்து தான். நம்ம வேணுன்னா கூட எடுத்து தொடச்சி அப்படியே நம்ம போட்டுக்கலாம். வாஷ் பண்ணியும் நம்ம வந்து அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டினாலும் அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, ஸ்டிக்கர் வந்து நம்ம கரெக்டான இதில் ஒட்ட முடியல. அது இப்படி ஒட்டினாலும் பபிள்ஸ் அதிகமாக வந்து வேஸ்ட்டாக போயிடுது. அது கரெக்டாக ஒட்டுறவங்க தான் ப்ரொபோஷ்னலாக அதுக்கெலாம் ஆள் இருக்காங்க. அவங்க கரெக்டாக ஒட்டி கொடுப்பாங்க. நம்மலாம் ஒட்டினா அது கரெக்டாக வர மாட்டேங்குது. எப்படி இருந்தாலும் அதில் பபிள்ஸ் வந்து அது கொஞ்சம் ஒட்டிக்குது. ஒன்று மேலே வச்சா ஒட்டிக்குது. அதனால் ஆல்ரெடி வந்து நான் நியூஸ் பேப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து போட்டு இந்த மேட் ஷீட் போட்டால் ஈஸியாக இருக்கும் துடைக்கிறதுக்குன்னு சொல்லி இதை வாங்கி வச்சுட்டேன். எப்போ நான் இந்த ஒரு செல்ஃபில் வந்து ஃபுல்லாகவே லெகின் அடக்குவேன். அதுக்கப்புறம் என் பசங்களுடைய யூனிஃபார்ம் அடக்குவேன் தனியாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபில் ஃபுல்லாக நைட்டிஸ் அந்த மாதிரி தனித்தனியாக. ஏன்னா இன்னர் வந்து என்ன தான் நம்ம அடுக்கி வச்சாலும் இன்னரு பேண்டிஸ் எல்லாமே வந்து கலைஞ்சி தான் போகும். அதனால் அதெல்லாம் ஒரு பேக்கில் போட்டு தனித்தனியாக யார்தோ தனித்தனியாக வச்சுருவேன். லெகின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லெகின் இந்த பக்கமும் ஒரு லெகின் அந்த பக்கமும் வச்சிங்கன்னா சரியாது, கீழவும் விழாது. அது கரெக்டாக அடக்கமும் நைட்டி பாவாடை எல்லாமே அதே மாதிரி தான் அடக்கணும். ஒரு துணி இப்படி வைக்கும் போது அதுக்கு ஆப்போசிட் சைடில் கரெக்டாக அடுத்த துணி வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சரியாது, கீழவும் விழாது. அப்படின்னு நியூஸ் பேப்பர் போட்டதால் ஃபுல்லாக அந்த மழைக்கு ஈரமாகி ஒரு மாதிரி துணியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஒரு வேலையை செய்யும் போது அதை பிடிச்சி செய்யணும். அப்போ தான் நம்மளுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதில் இறங்கினாலும் நம்ம அதில் விறுவிறுப்பாக செய்வோம். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போர் அடிக்கிற மாதிரி இந்த வேலை செய்யணுமா அப்படின்னு சளி போட்டு நம்ம இறங்கினா கண்டிப்பாக அந்த வேலையில் இன்ட்ரெஸ்ட் வராது. இப்போ இந்த வேலை செய்யணும் நம்ம அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம மைண்ட் செட் கண்டிப்பாக இருக்கணும். அது இன்ட்ரெஸ்ட்டாக இறங்கி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி வைக்கலாம். ஜென்ஸுங்க மோஸ்ட்லி வந்து அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை படுக்கிறதுக்கு இடம், அவ்வளோதான். வீட்டில் வந்து சாப்பிட்டு முடிச்சோன்னா அவங்க படுக்கிறதுக்கு இடம் இருந்தால் போதும் படுத்துருவாங்க. லேடிஸ்க்கு மட்டும்தான் எதை எப்படி வச்சுக்கணும், எதை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றது எல்லாமே தெரியும். அதனால் நம்மளுக்கு தான் அது எப்படி வச்சுக்கணும் நமக்கு தெரியும். அது அவங்களாம் வந்து கேர் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் நம்ம வீட்டை கேர் பண்ணணும். மற்றவங்க யாரும் செய்வாங்க, இவங்க செய்வாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு பொருள் எடுக்கும்போது அதே இடத்துல திருப்பி அந்த பொருளை வச்சுட்டிங்கன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு வேலையும் இருக்காது, ஈஸியாக இருக்கும், கலையும் கலையாது. நம்ம எடுக்கிறது ஒரு இடமோ வைக்கிறது ஒரு இடமா இருந்தால் கண்டிப்பாக அது வந்து நம்ம கலைஞ்சிரும். நான் அப்படி தான் நான் மட்டுமே மெயின்டைன் பண்ணால் அதை நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிடுவேன். என் பசங்களும் மெயின்டைன் பண்ணுறதால அது வந்து சரியாக செய்ய மாட்டாங்க. நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று செய்வாங்க. அதனால் விட்டுட்டு எனக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதுன்னா அப்போல்லாம் வந்து இது கலைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சு நான் அதை மாற்ற ஆரம்பிச்சிருவேன். என் வேலையே இப்படி தான். எப்போ வேலைக்கு போயிட்டு இதெல்லாம் ஈவினிங் வந்து தான் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு சுத்தமாக டைம் கிடையாது. ஓவரால் இந்த வேலை ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இன்றைக்கி அலமாரி க்ளீன் பண்ணுறதா நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.